ஓம் சாந்தி. வாணி தேதி 28/12/25. அவ்யக்தவாணி. தலைப்பு சொல்கிறாங்க பாபா, कारण शब्द को निवारण में परिवर्तन कर மாஸ்டர் முக்தி தாத்தா பனோ. காரணம் அப்படிங்கிற சப்தத்தை நிவாரணம் செய்து காரணங்கிற சப்தத்தை நிவாரணமாக பரிவர்த்தனை செய்து மாஸ்டர் முக்தி தாத்தா ஆகுங்கள். सबको बाबा के संग का रंग लगाकर समान बनने की होली बनाओ. அனைவருக்கும் தந்தையினுடைய அந்த அவருடைய தொடர்பில் வர்ணங்களை பூசி சமான் ஆக்கக்கூடிய ஹோலி கொண்டாடுங்கள். அதான் இன்னைக்கு பாபா தலைப்பில் சொல்கிறாங்க. आज सर्व गजानों को मालिक बाप दादा अपने चारों ओर के गजाने संपन्न बच्चों को देख रहे हैं. இன்று அனைத்து கஜானாக்களுக்கும் மாலிக் அதிகாரி பாப் தாதா தன்னுடைய நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்காங்க. நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்கார். ஹரேக் பச்சே கே கஜானாமே கித்தனை கஜானா ஜமா ஹுவா. ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் எந்தளவு கஜானாக்கள் சேமிப்பாகிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க பாபா. ஏ தேக் ஹர்ஷித் ஹோ ரஹே ஹே. பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வளவு கஜானாக்களை சேமிப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. கஜானே தோ சபி கோ ஏக் ஹி சமய் ஏக் ஹி ஜைசா மிலா ஹே, फिर भी जमा का खाता सभी बच्चों का अलग अलग है, लेकिन समय प्रमाण अभी बाप दादा सभी बच्चों को सर्व गजानों से संपन्न देखने चाहते हैं. பாபா சொல்கிறாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த கஜானாங்கிறது ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இல்லை, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பாபாட்ட இருந்து கஜானாக்கள் என்பது கிடைச்சிருக்கு. क्योंकि ये गजाना सिर्फ अभी एक जन्म के लिए नहीं, ये अविनाशी गजाना अनेक जन्म साथ चलने वाला है. இந்த கஜானா பொக்கிஷம் ஒரு ஜென்மத்துக்காக மட்டும் அல்ல, அநேக ஜென்மத்துக்கு நம்ம கூடவே வரக்கூடியது. इस समय गजानों को सभी बच्चे जानते हो ना. இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையினுடைய அந்த கஜானாக்கள் பொக்கிஷங்களை தெரிஞ்சிருக்கீங்களா? பாப் தாதா நே கியா கியா கஜானா தியா ஹே. பாப் தாதா என்னெல்லாம் கஜானாக்கள் கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கோமா கேட்குறாரு பாபா. ஓ கேனே செஹி சப்கே சாம்னே ஆகே. சொன்னதுமே எல்லாருக்குமே அந்த கஜானாக்கள் முன்னால் வந்துருச்சு, நமக்கு முன்னால். சப்கே சாம்னே கஜானோ கோ லிஸ்ட் எமர்ஜ் ஹோ கை. அனைவருக்குமே அந்த கஜானாக்களுடைய லிஸ்ட்டு பாபா சொல்கிறாங்க எமர்ஜ் ஆயிடுச்சா. பாபா சொன்னதுமே அந்த பொக்கிஷங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்துருச்சா கேட்குறாங்க பாபா. எமர்ஜ் ஆயிடுச்சு. கியோங்கி பாப் தாதா நே பெஹலே பி பத்தாயா. பாபா முதலே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கஜானாக்கோ செக் கரோ. முதலே பாபா சொல்லியிருக்காங்களா, இப்போ அவங்களுக்கு கஜானாக்கெல்லாம் கிடச்சிருக்கு, அதை சோதனை பண்ணுங்க. லேக்கின் ஜமா கருணை கி விதி கியா ஹே. எவ்வளோ கஜானா பாபாட்ட இருந்து கிடச்சிருக்கு, அதை நம்ம சோதனை பண்ணுறதுக்கான விதி என்ன பாபா சொல்கிறாங்க. கஜானாக்கள் கிடச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே, அதை நம்ம எப்படி சேமிக்கிறது, அதுக்கான விதி என்ன? जो जितना निमित्त और निर्माण बनता है उतना ही गजाना जमा होता. எவ்வளோ ஆழமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா. எவ்வளவு நம்ம நிமித்தம், நான் ஒரு கருவி அப்படின்னு நினைக்கிறோம், மேலும் நமக்குள்ள பணிவு என்பது இருக்குது, அவ்வளோதான் கஜானாக்கள் சேமிப்பாகுது. நிமித்தம் மற்றும் பணிவு. तो चेक करो निमित्त और निर्माण बनने की विधि से हमारे खाते में कितना गजाना जमा हुआ. சோதனை பண்ணுங்க. நிமித்தம் மற்றும் பணிவு அப்படிங்கிற விதி மூலமாக எவ்வளவு கஜானாக்கள் சேமிப்பாயிருக்கு அப்படின்னு சோதனை பண்ணுங்க. ஜித்தனா கஜானா ஜமா ஹோங்கே உத்தனா ஓ பர்பூர் ஹோகா. எவ்வளவு கஜானாக்கள் சேமிப்பாயிருக்கு பாருங்க, அவ்வளோ நமக்கு நிறைஞ்சிரும். உன்கி சலன் और सेहरे से
भरपूर आत्मा का रूहानी नशा स्वतः दिखाई देता है. அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் அந்த நஷா அப்படிங்கிறது தென்படுங்கிறார் பாபா. உன்கே செஹரே பர் சதா ரூஹானி நசா வா ஃபக்குர் சமக்தா ஹே. அவங்களுடைய முகத்தில் அந்த ஆன்மீக பொலிவு, ஆன்மீக நஷா மற்றும் அதனுடைய அந்த பொலிவு என்பதோ பிரகாசிக்கும்னு பாபா சொல்கிறாங்க. பாருங்க, அந்த எல்லா கஜானாக்களும் கிடச்சிருக்குதா, எவ்வளவு அதை நம்ம சேமிப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. பாபா சொல்கிறாங்க, சேமிப்பு பற்றி இன்னைக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. क्योंकि जो गजाना के मालिक और परमात्मा बालक हैं वो सदा ही स्वप्न में भी बेफिक्र बादशाह हैं. யார் கஜானாக்களுக்கு மாலிக் மேலும் பாபாக்கு பாலக்கா இருக்காங்க, அவர்களுக்கு சதா கனவுல கூட கவலையற்ற அதிகாரியாக இருப்பாங்களாம். யார் எல்லா கஜானாக்களுக்கும் அதிகாரி பாபாக்கு குழந்தை, அவங்களுக்கு கனவுல கூட அவங்க எப்படி இருப்பாங்க, கவலையற்ற அதிகாரிகளாக இருப்பாங்க. क्योंकि उसको निश्चय है ये ईश्वरीय गजाना इस जन्म में तो क्या लेकिन अनेक जन्म साथ रहेंगे, इसलिए ये निश्चय बुद्धि निर्चिंत है. இந்த ஈஸ்வரிய கஜானா ஒரு ஜென்மத்துக்காக மட்டுமல்ல, அநேக ஜென்மத்துக்கு நம்ம கூடயே வரக்கூடியது. ஆகையால பாபா சொல்றாங்க நிச்சய புத்தி, மேலும் கவலையற்றவர்களாக இருப்பாங்க. तो आज बाप दादा चारों ओर के बच्चों का जमा का खाता देख रहे थे. இன்று பாப் தாதா நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட சேமிப்பினுடைய கணக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. பெஹலே பி சுனாயா ஹே, இதை பற்றி நான் முதலையே சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. कि विशेष 3 प्रकार के खाते जमा किया है. விசேஷமாக 3 கணக்கினுடைய சேமிப்பை பார்க்குறாங்க பாபா. एक अपने पुरुषार्थ प्रमाण गजाना जमा करना. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய முயற்சி மூலமாக கஜானாக்களை சேமிப்பு செய்வது. एक खाता है, दूसरा खाता दुआओं को खाता. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக கஜானாக்களை சேமிக்கிறது. ரெண்டாவது ஆசீர்வாதத்தின் மூலமான கணக்கு. துவாவும் கோ காத்தா ஜமா ஹோனே கா சாதன். சதா பாபா சொல்றாங்க, சேமிப்பு கணக்கை சேமிக்கணும்னா அதுக்கான சாதனம் என்ன சாதனம் சொல்றாரு? ஆசீர்வாதங்களை சேமிக்கணும்னா அதுக்கான சாதனம் बाबा சொல்றாங்க, सदा संबंध संपर्क में सेवा में रहते हुए संकल्प बोल और कर्म में तीनों में स्वयं से संतुष्ट और दूसरों में भी सर्व और सदा संतुष्ट हो. ரெண்டாவது ஆசீர்வாதத்தினுடைய கணக்கை சேமிக்கிறது பற்றி சொல்றாரு. சம்பந்தம், தொடர்பு மற்றும் சேவையில் சங்கல்பம், வார்த்தை, கர்மம், இந்த மூன்றுலையும் பாபா சொல்றாரு திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்வது. ஆசீர்வாதத்தினுடைய கணக்கை சேமிக்கணும்னா என்ன பண்ணணும்? தானும் திருப்தியா இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துறது, அனைவரையும் திருப்திப்படுத்துறதுன்னு பாபா சொல்றாங்க. ये पुण्य का खाता जमा पुण्य का खाता का साधन है. जो भी सेवा करते हैं, चाहे मन से, चाहे वाणी से, चाहे कर्म से, चाहे संबंध से संपर्क में आते, सदा निस्वार्थ और बेहद की वृत्ति. பாபா சொல்றாங்க, மூணாவது என்ன? புண்ணியத்தினுடைய கணக்கு. புண்ணிய கணக்கை சேமிக்கிறது. எப்படி சேமிக்கணும்? சேவையில் கூட மனதின் மூலமாக, வார்த்தை மூலமாக, கர்மத்தின் மூலமாக, சம்பந்தம் தொடர்பில் நமக்குள்ள நிஸ்வார்த்த சுயநலமற்ற தன்மை. ரெண்டாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு. சுபாவ் பாவ் और भावना से सेवा करना, इनसे पुण्य का खाता स्वतः ही जमा हो जाता. இந்த புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க பாபா? நம்மளுடையதில் மனதின் மூலமாக, வார்த்தை, கர்மத்தில், சம்பந்தம் தொடர்பில் சுயநலமற்ற தன்மை இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு இருக்கணும். அடுத்து சுபாவம், அடுத்து பாவ் உணர்வு,
அடுத்து பாவனா, இதில் கூட புண்ணியத்தினுடைய கணக்கானது சேமிப்பாகுதுங்கிறார் பாபா. இதுலலாம் நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை இருக்க வேண்டும். செக் கரோ, சோதனை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? पुण्य का खाता, दुआओं को खाता, पुरुषार्थ का खाता कितना परसेंटेज में जमा हुआ செக் கரோ. இதில் சோதனை பண்ணுங்க. புண்ணியத்தினுடைய கணக்கு, ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு, புருஷார்த்தத்தினுடைய கணக்கு. இதை நான் எவ்வளவு சேமிப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சோதனை பண்ணுங்க பாபா கேட்குறாங்க. இந்த மூன்றையும் நீங்கள் சோதனை பண்ணுங்க. इसलिए अपनी चेकिंग बार बार करनी है, क्योंकि बाप दादा हर बच्चों को राजयोगी सो राजा बच्चा देखने चाहते हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜயோகி குழந்தையிலிருந்து ராஜா குழந்தையாக பார்க்க விரும்புகிறாங்க. यही परमात्मा बाप को रूहानी नशा है, एक एक बच्चा राजा बच्चा है. பாபா விரும்புகிறாங்களா ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு ராஜா பச்சா. स्वराज्य अधिकारी सो विश्वराज्य अधिकारी परमात्मा बच्चा है. स्वराज्य அதிகாரியிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி, அதாவது பரமாத்மாவுடைய குழந்தை நாம. பாபா என்ன விரும்புகிறாரு? ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக தான் விரும்புகிறாங்க பாபா பார்க்க. கஜானா தோ பாப் தாதா துவாரா மில்தி ஹி ரேத்தா ஹே. பாப் தாதா மூலமாக நமக்கு இந்த பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டே இருக்கு. इन गजानों को जमा करने की बहुत सहज विधि है. இந்த எல்லா பொக்கிஷங்கள் கஜானாக்களையும் சேமிப்பு செய்வதற்கு சகஜமான விதி. என்ன விதி சொல்றாங்க பாபா? விதி கஹோ ஜாபி கஹோ. விதின்னு சொல்லலாம், சாவி அப்படின்னு சொல்லலாம். ஓ ஜான்தே ஹோனா, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்களா? அந்த விதியை தெரிஞ்சிருக்கீங்களா? ஜமா கர்னே கி ஜாபி கியா ஹே. எல்லா பொக்கிஷங்களும் கிடச்சிருச்சு பாபாட்ட இருந்து. அதை சேமிப்பதற்கான விதி என்ன, அதுக்கான சாவி என்ன தெரிஞ்சிருக்கீங்களா? பாபா சொல்றார் ஜான்தே ஹோ, தெரிஞ்சிருக்கீங்களா? 3 பிந்தியா. என்ன சொல்றார் பாபா? 3 புள்ளி. இதுதான் சேமிப்பு செய்வதற்கான விதி. 3 புள்ளி வைக்கணுங்கிறார். நான் சபிகோ பாஸ் ஜாபி ஹே. எல்லார்ட்டையுமே இந்த சாவி இருக்குதா? 3 பிந்தியா லகாவ், அவர் கஜானா ஜமா ஹோத்தா ஜாயேகா. சகஜமான விதி என்ன? 3 புள்ளி வைக்கணுங்கிறார். அப்போ கஜானாக்கள் எல்லாமே சேமிப்பாகிவிடும். மாதாவுக்கு ஜாபி லகானே ஆத்தி ஹேனா. தாய்மார்களுக்கு சாவியை பாபா சொல்கிறாரு. பொதுவாக மாதாஸ் தாய்மார்கள்ட்ட தானே சாவி இருக்கும். அதை உங்களுக்கு யூஸ் பண்ண வருதா? மாதாயின் ஜாபி சம்பால்னேமே ஹோசியார் கொத்தா ஹே. தாய்மார்கள் அந்த சாவியை பத்திரமா வச்சிருக்கிறதுல புத்திசாலிகள். तो सभी माताएं ये 3 बिंदियों को जाबी संभाल कर रखो. பாபா சொல்கிறார், தாய்மார்கள் நீங்கள் இந்த சாவியை பத்திரமா வச்சுருக்கீங்களா கேட்குறாங்க பாபா. என்ன சாவி? 3 புள்ளி வைக்கணுங்கிறார் பாபா. போலோ மாத்தாயே சாபி ஹே. சொல்லுங்க, தாய்மார்கள் உங்கள்கிட்ட சாவி இருக்கின்றதா? ஜிஸ்கே பாஸ் ஹே ஓ ஹாத் உட்டாவ், ஜாபி சோரி தோ நஹி ஹோ ஜாத்தி. யார்கிட்ட இந்த சாவி இருக்கு கை தூக்குங்க. 3 புள்ளி சொல்கிறாங்க பாபா. கை தூக்குங்க. இல்லை திருடு போல தானே உங்களுடைய சாவிங்கிறது காணா போட்டல. ஜெய்சே கர்கே ஹர் சீஜுக்கி ஜாபி மாதாவுக்கோ சம்பால்னை பகுத் அச்சி ஹே. தாய்மார்கள் அந்த சாவியை சம்பாலனை பண்ணுறதுல ரொம்ப அச்சாங்கிறாங்க பாபா. பாபாவே சர்டிஃபிகேட் தாய்மார்களுக்கு கொடுத்துட்டார். அதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்க தானே? உங்களுடைய சாவி திருடு போல தானே பாபா கேட்குறாங்க. वर्तमान समय बाप दादा यही चाहते हैं. अभी समय समीप होने के नाते से बाप दादा एक शब्द सभी बच्चों को अंतर से, संकल्प से, बोल से और प्रैक्टिकल कर्म से चेंज करना चाहते हैं. நிகழ்கால நேரத்தில் பாப் தாதா இதுதான் விரும்புகிறாங்க. நம்மகிட்ட என்ன விரும்புகிறாங்க? நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நமக்குள்ள சங்கல்பம், வார்த்தை, கர்மத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பாபா விரும்புகிறாங்க. ஹிம்மத் ஹே. உங்களுக்கு தைரியம் இருக்கா? எதில் தைரியம் இருக்கான்னு கேட்குறார் பாபா. உங்களுக்குள்ள பரிவர்த்தனை செய்யணும் அப்படிங்கிற தைரியம் இருக்கா? एक शब्द बाप दादा हर बच्चों को परिवर्तन कराना चाहते हैं.
இந்த ஒரு சப்தத்தை எல்லா குழந்தைகள்கிட்டையும் அந்த மாற்றம் அப்படிங்கிற சப்தத்தை செய்யணும் அப்படின்னு பாப்தாதா விரும்புகிறாங்க. ஏக் ஹி சப்த பார் பார் தீவிர புருஷார்த் சே அல்பேலா புருஷார்த்தி பனா தேத்தா. பாபா சொல்கிறார், தீவிர புருஷார்த்தத்திலிருந்து அந்த கொஞ்சம் டவுன் ஆகுறது, நம்மளுடைய புருஷார்த்தம் என்ன ஆயிடுது, கொஞ்சம் கவனக்குறைவானதாக ஆயிடுது. அபி சமய அனுசார் கோன்சா புருஷாரத் சகி. இப்போ நேரத்தின்படி நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும்? கவனக்குறைவாக இருந்தால் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம்ல. நம்முடைய புருஷார்த்தம் எப்படி இருக்கணும்? தீவிரமானதாக இருக்க வேண்டும். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஏக் சப்த ஹே காரன் சப்த கோ பரிவர்த்தன் கர் நிவாரண் சப்த கோ சாம்னே லவ். என்ன காரணம் சொல்கிறாங்க பாபா? இந்த காரணம் அப்படிங்கிறத நிவாரணமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும். காரணமே சொல்லிட்டு இருக்காதீங்க, நிவாரணம் செய்யுங்க அப்படின்னு பாப்தாதா நமக்கு சொல்கிறாங்க. நல்லது. आज बाप दादा को संकल्प है सब बच्चों को जमा खाते को देख. பாப் தாதாக்கு சங்கல்பம் இருக்கு, என்ன சேமிப்பு கணக்கு பாபா பார்க்குறாங்க. देखा भी है और भी देखते हैं क्योंकि बाप दादा ने ये पहले भी बच्चों को सूचना दे देता जमा के खाते करने का समय अभी संगम युग है. பாபா முதல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, சங்கமேகத்தில் மட்டும்தான் நம்ம சேமிப்பினுடைய கணக்கை செய்ய முடியும். इस संगम पर अब जितना जमा करने चाहो सारे कल्प का खाता अभी संगम कर सकते हो. பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம எவ்வளவு கஜானாக்களை சேமிக்கணும்னு விரும்புகிறோம் அவ்வளவு இப்போ மட்டும்தான் சேமிக்க முடியும். फिर जमा के खाते भी बैंक भी बंद हो जाएगा. பிறகு இந்த பேங்க் பந்த் ஆயிருங்கிறார் பாபா. ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் சேமிப்பினுடைய கணக்கை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். அச்சா, பாபா சொல்கிறாங்க, பாப் தாதா एक एक बच्चों को समान बनने की श्रेष्ठ संकल्प करने की पदम पदम गुण मुबारक दे रखा है. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனக்கு சமம் ஆவதற்காக பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. முபாரக்கு ஹோ தோ நஷா ஹேனா, உன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் அனைவருக்கும் நஷா இருக்குதானே? ஹமாரை ஜித்தனா பதம் பதம் பாக்யவான் கோன் இசி நஷா மே ரஹோ. இந்த ஒரு நஷால நீங்கள் இருங்க, நாம் எவ்வளவு பல கோடி மடங்கு பாக்யவான். अच्छा, अभी एक सेकंड में सभी ब्राह्मण अपने राजयोग का अभ्यास करते हुए मन को एकाग्रत करने वाले मालिक बन मन को जहाँ चाहे जितना समय चाहे जैसे चाहे वैसे अभी अभी मन को एकाग्रत करो. ஆகையால் இந்த ஒரு அபியாசம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நாம் விரும்புகிறோம் அவ்வளோ நேரம் மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய மனதுக்கு அதிகாரியாகி எங்கே நம்ம செலுத்தணும்னு நினைக்கிறோம் மனதை, அங்கு மனதை ஒருமுகப்படுத்தணுங்கிறார் பாபா. கஹாம்பி மன் யஹா வஹான் சஞ்சல் நஹிஹோ. நம்முடைய மனமானது சஞ்சலம் ஆக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ட்ரில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு செகண்டில் சூட்சும லோகத்துக்கு போகணும். ஒரு செகண்டில் நாம் மூல வதனத்திலிருந்து பாருங்கள், சூட்சுமலோகம் மூல உலகம் மதுபனுக்கு ஒரு செகண்டில் வரணும், இந்த ஸ்தூல உலகத்துக்கு ஒரு செகண்டில் வரணும். செகண்டில் நாம் என்ன பண்ணணுமா, இந்த ட்ரில் பாபா கற்றுக் கொடுக்குறாங்க. அச்சா, சாருன் ஓர்கே श्रेष्ठ விசேஷ் ஹோலி ஒரு ஹோலியஸ்ட் பச்சோங்கோ. நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய விசேஷமான சிரேஷ்டமான ஹோலியஸ்ட் தூய்மையிலும் தூய்மையான குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாங்க. அடுத்து ஹையஸ்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்கு சதா ஸ்வயம் கோ பாப் சமான் சர்வ சக்தியோன் சே சம்பன்ன. ஸ்வயம் நம்ம சர்வ சக்திகளிலும் நிறைந்த சர்வ சக்திவான் அனுபவ் கர்னேவாலே மாஸ்டர் சர்வ சக்திவானாக அனுபவம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ஹர் கம்ஜோரியோன் சே முக்து பன் அந்நிய ஆத்மாவும் கோ முக்து திலானே வாலே. பலகீனங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி தாத்தா குழந்தைகளுக்கு
சதா ஸ்வமான் கி சீட் பர் செட் ரேனேவால், சதா ஸ்வமானம் அப்படிங்கிற சீட்டில் செட் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு சதா அமர் பவ்கா வரதான் கே அனுபவ் ஸ்வரூப் மே ரேனேவாலே, சதா அமர் பவ அப்படிங்கிற வரதானத்தை அனுபவ ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐசே சாரோன் ஓர்கே சாஹே சாம்னே பைட்னே வாலே, நாலா பக்கத்திலும் இருக்கக்கூடிய, மேலும் பாபாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தூரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றாங்க. நல்லது. வரதானம். ஆல் மைட்டி सत्ता के आधार पर आत्माओं को माला माल बनाने वाले पुण्य आत्मा भव. சர்வ வல்லமை படைத்த, சர்வ வல்லமை நிறைந்த, சக்திகள் நிறைந்த ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வந்தராக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். சர்வ வல்லமை படைத்த ஆதாரத்தில் ஆத்மாக்களை மாலாமால் செல்வந்தராக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். ஜெய்சே தான் புண்ணிய கி சத்தா வாலே சகாமி ராஜாவுமே சத்தா கி ஃபுல் பவர் தி. எப்படி பாருங்க, தானம் புண்ணியம் செய்யக்கூடிய அதிகாரம் நிறைந்த மன்னர்கள் அவங்க ஃபுல் பவர் நிறைஞ்சிருப்பாங்க, ஃபுல் சக்திகள் எல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. जिस शक्ति के आधार पर चाहे किसी को क्या भी बना दे. அந்த சக்தி நிறைந்த மன்னர்கள் அவங்க அந்த சக்தியினுடைய ஆதாரத்தில் எதை விரும்புகிறாங்களோ அதை அவங்களால உருவாக்க முடியும், செய்ய முடியும். ஐசே ஆப் மகாதானி புண்ணிய ஆத்மாயின் டைரக்ட் பாப் துவாரா பிரகிருதி மாயாஜீத் கி விசேஷ் சத்தா மிலி ஹுயி ஹே. அப்படி உங்களுக்கு மகாதானி புண்ணிய ஆத்மாக்கள் டைரக்ட் நேரடியாக தந்தை மூலமாக நாம் மாயாஜீத் மற்றும் பிரகிருதி ஜீத் அப்படிங்கிற விசேஷமான சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சக்தி சொல்கிறாங்க பாபா? பிரகிருதி ஜீத், மாயாஜீத். இது பாபா மூலமாக நம்ம கிடைச்சிருக்கு. आप अपने शुद्ध संकल्प के आधार से किसी भी आत्मा का बाबा के संबंध जोड़कर मालामाल बना सकते हो. அப்படி உங்களுடைய சுத்தமான சங்கல்பத்தின் மூலமாக எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் பாபாவுடைய சம்பந்தத்தில் இணைச்சு அவர்களை செல்வந்தர்களாக ஆக்க முடியும். சிரஃப் இஸ் சத்தைக்கு யதார்த்த ரீதி யூஸ் கரோ. ஆகையால் நீங்கள் இந்த சக்தியை யதார்த்தமான ரீதியில் யூஸ் பண்ணுங்க. நல்லது. ஸ்லோகன். ஜப் ஆப் சம்பூர்ணதா கி பதாயி மனாவோ தப் சமை பிரகிருதி அவர் மாயா விதாயி லேங்கே. எப்பொழுது நீங்கள் சம்பூர்ணத்தா முழுமை தன்மையினுடைய அந்த வாழ்த்துக்களை பாபா சொல்கிறார், சம்பூர்ணத்தா அப்படிங்கிற வாழ்த்துக்களை கொண்டாடுறீங்க, அப்பொழுது நேரம், இயற்கை மற்றும் மாயா இது மூணுமே விடை வாங்கிட்டு போயிடுங்கிறார். எப்போ நம்ம சம்பூர்ணத்தா நிலை அடைகிறோம், அந்த வாழ்த்துக்களை நம்ம கொண்டாடுறோம், அப்போ நேரம், இயற்கை, மாயா இதுக்கு நம்ம விடை கொடுத்துடலாம். இன்னைக்கு अव्यक्त इशारा. जब मन बुद्धि कर्म में बहुत बिजी हो, इस समय डायरेक्शन दो फुल स्टॉप. மனம் புத்தி கர்மத்தில் நம்ம ரொம்பவும் பிஸியாக இருக்கிறோம். மனம் புத்தி கர்மத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். उस समय डायरेक्शन दो फुल स्टॉप. कर्म के भी संकल्प स्टॉप हो जाए. ये प्रैक्टिकल 1 सेकंड के लिए भी करो, लेकिन अभ्यास करते जाओ. பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு பயிற்சியை அபியாசம் செய்து கொண்டே போங்க. என்ன ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறார் பாபா. நினச்சதுமே நமக்கு அந்த புள்ளி வச்சிடணுங்கிறார். செகண்டில் நம்ம என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யுங்க. क्योंकि अंतिम सर्टिफिकेट 1 सेकंड के फुल स्टॉप लगाने पर भी मिलता है. கடைசியில் அந்த சான்றிதழ் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்னா, யார் 1 செகண்டில் புள்ளி வைக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். செகண்ட் நம்பர் மே விஸ்தார் கோ சமாலோ சார் ஸ்வரூப் மே பன் ஜாவ். பாபா சொல்கிறாங்க, செகண்டில் விஸ்தாரத்தை சாரமாக்கணுங்கிறார் பாபா. செகண்டில் சார ஸ்வரூபத்தில் வந்துருங்க. எஹி அபியாஸ் கர்மாத்தீத் பனாயேகா. இந்த ஒரு பயிற்சி தான் நம்மளை கர்மாத்தீத்த நிலை அடைய வைக்கும். செகண்டில் நம்ம
புள்ளி வைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ஓம் சாந்தி.